Hi friends, welcome to my channel. இது சிக்கிம் சீரிஸ் எபிசோட் 2. எபிசோட் 2ல நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா மால்டால இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோங்க. வெஸ்ட் பெங்கால்ல இருக்கக்கூடிய மால்டால அன்னைக்கு டே மார்னிங்கே வந்து 5 o'clock ஷார்ப்பா வந்து நம்ம வண்டி எடுத்து நம்ம அன்னைக்கு நம்ம கேங்டாக் போறது தான் பிளான். ஸோ கேங்டாக் மால்டா டு கேங்டாக் பார்த்தீங்கன்னா 300+ கிலோமீட்டர்ஸ். 300+ கிலோமீட்டர்ஸ்னாலும் ஆல்மோஸ்ட் 8 hours மேப்பில் ஜர்னி காமிச்சுது. ஸோ நம்ம அந்த டைம் எப்படி போகிறோன்றது நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ அன்றைய டேயில் ஸ்டார்ட் பண்ணும் போதே பார்த்தோன்னா ஃபுல்லாக ஃபாக் தான் இருந்தது. ஸோ ஃபாகோடு தான் அந்த ட்ரைவ் ஸ்டார்ட் ஆச்சு. வழக்கம் போல் நம்ம வீல்ஸில் சந்தீப் ஸ்டார்ட் பண்ணிட்டார் மார்னிங்கே. ஸோ சந்தீப்போட டிரைவிங்கில் அப்படியே நம்ம போயிட்டே இருந்தோம். இந்த ஃபாக் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பயங்கர கோல்டாக இருக்கா இங்கேருந்தே நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் அது நார்மல் டெம்பரேச்சர்னாலும் இது விஜய் ஃபேன்ஸ்க்காக வெஸ்ட் பெங்கால்லேருந்து ஒரு சின்ன ஜனநாயகன் படத்துலேருந்து ஒரு சின்ன ஆடியோ. விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு லைக் ஷேர் போட்டுருங்க. ஸோ அன்றைய டே 3 நம்ம மோஸ்ட்டாக மார்னிங் இந்த சாங்ஸ் அப்படியே கேட்டுட்டு அதோட ஒரு வைப்லேயே போக ஆரம்பித்தோம். ஸோ கேங்டாக் போகிறத பற்றி கேங்டாக்கில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஆக்சுவலாக அன்றைக்கி கேங்டாக் போகிறோம் அப்படின்றது தான் பிளான். இன்ஃபேக்ட் எங்களுக்கு டே 3 தான் எங்களுக்கு லீடே கிடச்சிது. ஸோ அதாவது அங்கே நம்ம எங்கே போய் ஸ்டே பண்ணலாம், ஸோ யார் நமக்கு காண்டாக்டு, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா டே 3லேருந்து தான் ஆரம்பிச்சிது. நான் போன எபிசோடில் சொல்லியிருப்போம். ஆக்சுவலாக சிக்கிம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம மற்ற பிளேசஸ் மாதிரி கிடையாது. நம்மளா வாலண்டியராக போயிட்டு எல்லா இடத்துலையும் போக முடியாது. ஏன்னா டியூ டு ப்ரொடெக்டட் ஏரியா சென்றனால இங்கே ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட் வாங்கணும். இந்த ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட் யார் மூலமாக வாங்க முடியும்னு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய ஆத்தரைஸ்டு ஒரு லோக்கல் டூரிங் ஏஜென்ட் மூலமாக மட்டும்தான் வாங்க முடியும். சிக்கிமில் யார் யார் ஆத்தரைஸ்டு டூரிங் ஏஜென்ட்ன்றது சிக்கிமோட அவங்களோட டூரிங் வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதாக இருந்தாலும் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மைண்டோடு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ நாங்கள் போகும்போதே அங்கங்கே சோஷியல் மீடியாவில் கான்டாக்ட்ஸ் போடும்போது ஸ்டேட்டஸ் இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போடும்போது கொஞ்சம் பேரெல்லாம் எங்கே போகிறீங்க என்னன்றதெல்லாம் கேட்டுட்டு அது மூலமாக நமக்கு ஒருத்தர் நண்பர் நமக்கு ஒரு காண்டாக்டை கொடுத்தாரு, அங்கே கூட இருக்கக்கூடிய காண்டாக்டை. ஸோ அவரை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அவருமே தமிழ் பர்சன்றது தான் தெரிஞ்சுது. ஸோ அங்கே இன்ஃபேக்ட் அவர் அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காரு ஒரு டூரிசம்காக டூரிசம் பர்பஸ்க்காக ஸோ அந்த அவரை பற்றி வீடியோஸ் நான் இதுக்கப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ அவருக்கு ரீச் அவுட் பண்ண உடனே அவர் இப்போது எத்தனை நாள் டேஸ், என்ன ட்ரிப்பு அப்படின்றது எல்லாமே கேட்டார். எப்படி வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நாங்கள் சொன்னோம். இந்த மாதிரி சென்னையிலேருந்து அங்கே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சஜஸ்ட் பண்ணது கேங்டாக்ல நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு கேங்டாக் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டேலேருந்து உங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட்டு எந்த பிளேசஸ்லாம் போகிறீங்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட் சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த ப்ரொடெக்டட் ஏரியா பர்மிட்டுக்கு நம்ம அங்கே பாஸ் வாங்கியே ஆகணும். ஸோ அந்த ஏரியா விசிட் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. சிக்கிமை பொறுத்தவரைக்கும் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப்ன்றதை கன்சிடர் பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் கன்சிடர் பண்ணுவாங்க, எலெக்ஷன் கார்டை கன்சிடர் பண்ணுவாங்க, பாஸ்போர்ட்டை கன்சிடர் பண்ணுவாங்க. ஆதார் கார்டை ஒரு ஐடென்டி பர்பஸாகவே அங்கே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஸோ ஆதார் நீங்கள் ப்ரூஃபாக ஐடி ப்ரூஃபாக காமிக்கவே முடியாது, அட்ரஸ் ப்ரூஃபாகவும் காமிக்க முடியாது. அது பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆதார் வேலிட் இல்லைன்றனால ஸோ நாங்கள் எல்லாருமே ஸோ எலெக்ஷன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், எங்களோட ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது எல்லாமே ஷேர் பண்ணி ஒரு பிடிஎஃபாகவே கன்வெர்ட் பண்ணி அவருக்கு கொடுத்தோம். ஸோ அவர் அதை வச்சு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதுக்கான அப்ரூவல்ஸ் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது சொன்னதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் ஒரு சின்ன ஒரு ஐட்னரி மாதிரி அனுப்பிச்சிட்டாரு. ஸோ டே 4 அதாவது நெக்ஸ்ட் டே பார்த்தோம் அப்படின்னா
நாதுல்லா பாஸ் வந்து போயிட்டு வர்றதுக்கு வந்து ஐட்னரியாக கொடுத்துருக்காரு. ஸோ நாதுல்லா பாஸ் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா வந்து இந்தியா சைனாவோட ஒரு சைடு பார்டரை வந்து அந்த ஏரியா வந்து போய் பார்க்க போகிறோம் அப்படின்றத சொல்லிட்டாரு. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடம் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் இது வந்து கொல்கட்டாவோட எண்டு வந்து வந்துட்டோம். இது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலிகுரி பிளேஸ் கிட்ட வந்துருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், இந்த மவுண்டெயின்ஸை நான் வந்து ஜூம் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த மவுண்டெயின்ஸில் ஒரு டாப்பில் வந்து பார்த்தோன்னா ஒயிட் அப்பியரன்ஸ் தெரியும். அது வந்து அந்த கார்துல்லங்கா மவுண்டெயினோட ஒரு பிளேஸ் தான். ஸோ இப்படியே நாங்கள் போயிட்டே இருக்கும்போது மார்னிங் வந்து நாங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒரு இடத்துல நல்லா சாப்பிட்டோம். இந்த ஒரு டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்டில் வந்துருச்சு. ஸோ டார்ஜிலிங் டிஸ்ட்ரிக்டில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நாங்கள் முடிச்சுட்டு மறுபடியும் வந்து ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இங்கேருந்து வியூஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிவரை ஒட்டி தான் வந்து போயிட்டே இருந்தது. ஸோ இது ரிவர் நேம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸோ அந்த ரிவர் நேம் வந்து மைண்டில் டக்குன்னு ஞாபகம் வரல. இந்த ரிவர் ஒட்டியே தான் ஃபுல்லாக வந்து வியூஸ் போச்சு. ஒன்று ரோடு வந்து பார்த்தோன்னா நமக்கு ரோடுக்கு ரைட் சைடில் ரிவர், அப்படி இல்லைனா லெஃப்ட் சைடு ரிவர் அப்படின்ற மாதிரி முடிகிற போகிற இடம் முதற்கொண்டு எல்லாமே அப்படி தான் வந்து போச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஜேர்னி வந்து நாங்கள் சிலிகுரியில் வந்து ஒன்ஸ் நாங்கள் நியர் ரீச் ஆன உடனே பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாக்ஸிஸ் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அந்த டாக்ஸிஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சிலிகுரி டு கேங்டாக். ஸோ இது வந்து ஷேர் டாக்ஸி மாதிரி வந்து போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா நம்ம மட்டும்தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த இதில் பார்க்கும்போது அங்கே நீங்கள் ட்ராவலில் அந்த ரோடு அப்பியரன்ஸில் பார்க்கும்போது சென்னையிலேருந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வந்து டைரெக்டாக சிக்கிம் வந்து போகிறோம். மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதர் அவங்க வந்து ஏர்போர்ட்டோ இல்லைன்னா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயோ வந்து நியர்பை வந்து லேண்ட் ஆகிட்டு அங்கேருந்து வந்து ஷேர் டாக்ஸிஸோ இல்லை ப்ரைவேட் டாக்ஸிஸோ வந்து யூஸ் பண்ணி வந்து போகிறாங்க. ஸோ இந்த ஷேர் டாக்ஸிஸ் வந்து ரொம்பவே பெனிஃபிட்டு தான், காஸ்ட் எக்கனாமிக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு குரூப்பாக வரீங்க அப்படின்னும் போது வந்து ஸோ ஒரு 3 மெம்பர்ஸ் தான், இப்போ கம்மியாக வரீங்க 3 or 4 மெம்பர்ஸ் தான் அப்படின்னா பெரிய வெஹிக்கிளில் வந்து போகும்போது வந்து ஏன்னா 8 சீட்டர் 9 சீட்டர் வெஹிக்கிளில் ஸோ ஷேர் பண்ணிக்க முடியும். பெர் ரேட்டு வந்து ஒரு 400 500 அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் ஒன்லி இந்த சிலிகுரி டு கேங்டாக் வந்து ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, டிபெண்ட்ஸ் ஆன் வெஹிக்கிள்ஸு. ஸோ அதை டூரிங் ட்ராவல் ஏஜென்ட்டை பொறுத்து வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்ததான் நீங்கள் எப்படி வந்து வெறும் ட்ராப் மட்டும் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அவங்கக்கிட்டே சொன்னீங்கனாலும் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேக்கேஜே வந்து அவங்க உங்களுக்கு வந்து போட்டு கொடுத்துருவாங்க. பெர் ஹெட்டு வந்து இவ்வளோ தான், ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணிவிடுவாங்க, இன்க்ளூடிங் கேங்டாக், ஸோ நாதுல்லா பாஸ், அதுக்கப்புறம் எம்தங் வேலி, 0 பாயிண்ட், பெல்லாங்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பிளேசஸ் இருக்குது. ஸோ சிக்கிம் வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 போர்ஷனாக 4 ஜோனாக வந்து பிரிச்சிருப்பாங்க, நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்துன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஒரு ஜோன்லையுமே தான் வந்து எப்படி நம்ம வந்து போகிறோம் அப்படின்றது வந்து இருக்கும். ஸோ கேங்டாக் மெயின் கேபிட்டல் ஆஃப் த ஸ்டேட் பார்த்தோம் அப்படின்னா. சிக்கிமை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சிக்கிம் வந்து இந்தியாவோட ஸ்டேட்டில் வந்து இணைஞ்சது வந்து பார்த்தோம் அப்படின்னா 1975 தான் வந்து ஜாயின் ஆயிருக்கு. ஸோ சிக்கிம் வந்து இந்தியன் இண்டிபெண்டன்ஸை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுறது ஸ்டேட்ஹுட்டாக வந்து பார்க்குறோம் அப்படின்னா இப்போ தான் ஒரு 50 இயர்ஸாக வந்து ஸ்டேட்ஹுட்டாக வந்து அவங்க வந்து நம்ம இந்தியாவோட செலிப்ரேட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் நாங்கள் போயிருந்த டைமில் நிறைய இடத்துல அந்த பேனர்ஸ் வந்து பார்க்க முடியுது, 50th இயர் ஆஃப் ஸ்டேட்ஹுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. ரொம்ப அருமையான ஒரு க்ரீன் அண்ட் க்ளீன் ஸ்டேட் சொல்லக்கூடிய இடமா வந்து சிக்கிம் அமைஞ்சிருக்கு. இந்த வியூஸ்ல எல்லாம் பார்க்கும்போதே வந்து தெரியும், மவுண்டெயின் ஒட்டியே வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வீடுங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கே போயிட்டு நேரில் பார்க்கும்போது தான் தெரியும் நமக்கு அது ஒரு எவ்வளோ ஒரு பிரமிப்பை வந்து தரும் அப்படின்றது வந்து இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அந்த அழகை வந்து ரசிக்க முடியுமான்றது தெரியல. கண்டிப்பாக நேரில் வந்து போனீங்க அப்படின்னா வந்து இந்த அழகை வந்து ரசிக்க முடியும். என்னதான் நம்ம சதர்ன் பிளேசஸில் இருக்கக்கூடிய மவுண்டெயின்ஸ் வந்து ஒரு அழகை கொடுத்தாலும் ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகுமே வந்து தனி அழகு. ஏன்னா இந்த பக்கம் வந்து பார்க்கும்போது வந்து நமக்கு வந்து ரொம்ப க்ரீனிஷாக இல்லைனாலும் ஸோ அந்த ஸ்னோவோட அப்பீரியன்ஸு, ஸோ ஸ்னோவோட ரிஃப்ளெக்ஷன்ஸு, ஸோ ஸ்கை ரிஃப்ளெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு வியூவை வந்து நம்மளுக்கு கொடுத்தது. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரிவர் வந்து அப்படியே வந்து ஒரு பெரிய ரிவர். ஆக்சுவலாக இது வந்து கண்டினியூஷனாக வந்துகிட்டே இருந்தது. இது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் மேலேயே வந்து இந்த ரிவரை வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே தான் வந்தோம். ஸோ இது
மேபி ஒன் ஆஃப் த ஒரு பெரிய ரிவராக வந்து இருக்கும் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இது இந்த இடம் எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம சிக்கிம் நியர்பை, இந்த ஸ்டேட் பார்டரை வந்து நியர்பை வந்து ரீச் ஆகிற ஸ்டேஜ் வந்தாச்சு. ஸோ இந்த பிளேசஸில் ஸோ நிறைய இடம் வந்து இப்போ தான் ரெயின்ஃபாலு, ஸோ லேண்ட்ஸ்லைட்ஸ் அந்த மாதிரி இருந்ததுனால ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஒரு சில இடத்துல வந்து அப்போ தான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போட ஆரம்பித்தாங்க. நாங்கள் அங்கே என்டையராக சிக்கிமை நாங்கள் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நிறைய இடத்துல வந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மெயினாக பார்டர் ஏரியாஸில் வந்து இருக்கிறது. யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பிஆர்ஓ தாங்க, பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன். இது ஒன் ஆஃப் த இந்தியன் ஆர்மிக்குள்ளே வரக்கூடிய ஒரு கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து பண்ணுறாங்க. நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ இந்த சிக்கிமோட என்ட்ரன்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்க முடியும். சிக்கிமோட பார்டர் இதுதான் வந்து சிக்கிமோட பார்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வெல்கம் டு சிக்கிம்ன்ற மாதிரி சிக்கிம்கான ஒரு பெரிய ஒரு போர்டிங்கை வந்து இந்த ஹில் நடுவில், மவுண்டெயினுக்கு நடுவில் வந்து வச்சுருக்காங்க. அதை வந்து பார்க்க முடியும். ஸோ நாங்கள் இங்கே இறங்கி நல்ல ஒரு ஃபோட்டோ ஸ்னாப்ஸ் வந்து நாங்கள் எடுக்க முடிஞ்சுது. நல்ல ஒரு ஃபோட்டோ வீடியோ வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இங்கே பிரிட்ஜ் ஸ்டார்டிங்லேயே வந்து பிளான் பண்ணிவிட்டு பிரிட்ஜோட எண்டுக்கிட்ட போயிட்டு நாங்கள் வந்து நல்லா ஸ்டாப் பண்ணிட்டோம். ஏன்னா பிரிட்ஜ் இன்பிட்வீனில் வந்து வெஹிக்கிள் எங்கேயும் வந்து நிறுத்தக்கூடாது. அது இங்கேன்ட்டு இல்லை, எனி பிரிட்ஜஸ்க்கு வந்து இந்த ஒரு தம் ரூல் வந்து பொருந்தும். ஸோ அதனால் எங்கேயுமே அந்த பிரிட்ஜ் நடுவில் வந்து நிற்கலை. நாங்கள் நேராக கடைசியாக போயிட்டோம். ஸோ அந்த கடைசி எண்டில் மட்டும்தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அந்த செக் போஸ்ட்டுமே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸோ உங்களுக்கு இந்த சிக்கிமோட வியூவை இப்போ இங்கே வந்து காட்டுறேன் பாருங்கள். ஸோ சிக்கிம் சென்னையில் ஆரம்பித்த நம்ம வண்டி நேராக இங்கே வந்து டே 3 கிட்டத்தட்ட வந்து ஒரு மணிக்கிட்ட வந்து நம்ம வந்து என்ட்ரி ஆகிட்டோம். ஸோ வெல்கம் டு சிக்கிம், த கிரீன் ஸ்டேட் ஆஃப் இந்தியான்ற ஓடிங்கோடு நாங்கள் வந்து அங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ இங்கேருந்து எங்களோட சிக்கிம் ரொம்ப நாள் வந்து ஒரு பிளான் போட்ட விஷயம் அப்படின்னா இந்த இடம் மட்டும்தான் வந்து உறுதியாச்சே தவிர அங்கே போயிட்டு என்ன எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் அப்படின்றது எதுவுமே வந்து பெரிய பிளான் இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் டே 3 தான் வந்து எங்களுக்கு லீடும் கிடச்சிது. ஸோ அந்த லீடை பேஸ் பண்ணி தான் வந்து நாங்கள் போக ஆரம்பித்தோம். யூனிக்காக வந்து இந்த இடம் வந்து இருந்தது பார்க்கும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா. ஸோ இங்கேயே வந்து சின்ன சின்ன ஃபுட்டேஜஸ் கிளிப்பிங்ஸ் எல்லாமே இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அதை வந்து நீங்கள் பார்க்க முடியும். பின்னாடி பாருங்கள் எவ்வளோ மவுண்டெயின்ஸ் வந்து இருக்குன்ட்டு. ஸோ இங்கேருந்து தான் வந்து எங்களுக்கும் அப்புறமா தெரிய ஆரம்பிச்சது என்னென்னா, நாங்கள் ஃபுல்லாகவே வந்து இது எதுவுமே வந்து லேண்டு கிடையாது. ட்ராவல் ஆகிற எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா மவுண்டெயின் தான். ஸோ இது வந்து பிளெயின் சர்ஃபேஸே கிடையாது. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே வந்து நம்ம ஒரு மவுண்டெயினாக வந்து கிராஸ் பண்ணி தான் வேறு ஒரு பிளேசஸ் வந்து போகிறோம். அது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். ஒரு ஹில்லு ஒரு மவுண்டெயின் ஏறும், அப்புறம் இன்னொரு மவுண்டெயின் இறங்கி இன்னொரு மவுண்டெயின் வந்து போகணும். இந்த மாதிரி தான் அங்கே இருக்கக்கூடிய எல்லா பிளேசஸுமே வந்து நாங்கள் பார்க்குற மாதிரி ஆச்சு. நாதுல்லா பாஸாக இருக்கட்டும், 0 பாயிண்ட்டாக இருக்கட்டும், ஸோ அதுக்கப்புறம் காட்டோ மவுண்டெயினாக இருக்கட்டும், எம்தங் வேலியாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒரு மவுண்டெயினுக்குமே வந்து இந்த ஏறி இறங்கதை பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் நிறைய இடத்துல இந்த மாதிரி வெல் டெவலப்டு ஒரு ரோடு வந்து மவுண்டெயின் நடுவில் வந்து பில்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா டனலில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ டனலில் நல்ல ஒரு லைட்னிங்கோடு வந்து இருந்தது. ஆக்சுவலாக நேரில் பார்க்குறதோட இந்த லைட்னிங் வந்து வீடியோவில் வந்து இன்னும் ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ அதையும் உங்களால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் கண்டிப்பாக இது டே டைமில். ஸோ அப்படியே வந்து நாங்கள் ஒரு 2:30 மணிக்கிட்ட போயிட்டு கொஞ்சம் இப்போ உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து ரெஸ்டாரண்ட்டில் லஞ்ச் ஆர்டர் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தோம். ஸோ நாங்கள் லஞ்சு இங்கேருந்து எங்களுக்கு வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான். ஸோ போயிட்டு நாங்கள் ஒரு 20 மினிட்ஸ் மேலே வந்து ஆச்சு. ஸோ ஹோட்டலில் அப்போ வந்து பீக் டைம் யாருமே இல்லை, பீக் டைம்னே சொல்ல முடியாது. ஸோ வெறும் அந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற அவங்க மட்டும்தான் வந்து இருந்தாங்க. ஒரு ஃபேமிலியாக ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஹோட்டலில் வந்து பார்க்கும்போது. ஸோ ஆர்டர் பண்ணி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் ஆகும் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னும். அப்புறம் ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஆச்சு. பட் அந்த 20 மினிட்ஸ் ஆயுமே வந்து ரொம்ப ஒர்த்தான ஒரு ஃபுட்டை வந்து சாப்பிட்டோன்றதை நாங்கள் அங்கே டெஃபினட்டாக சொல்ல முடியும். ஏன்னா அவ்வளோ சூடாக வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்னா மணி 2:30
2:30 மணிக்கு வந்து நம்ம இப்போ வேற ஏதாவது ஒரு ஹோட்டலில் போனோம்னா இவ்வளோ ஆவி பறக்க வந்து சாப்பாடு கிடைக்குமான்றது தெரியல. பட் அந்த இடத்துல தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண விஷயம் என்னென்னா, சிக்கிம் ஃபுல்லாகவே எங்கே போய் சாப்பிட்டாலும் வந்து சரி, நம்ம ஆர்டர் பண்ணக்கப்புறம் தான் அவங்க வந்து அந்த குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. ஸோ அது சூடாக சாப்பாடு வந்து நல்லா கிடைக்க ஆரம்பிச்சிது. எங்கே போனாலும் அந்த வெதருக்கு வந்து நல்ல ஒரு கோல்டு கிளைமேட்டுக்கு சூடாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. ஸோ 2:30க்கு மறுபடியும் நாங்கள் லஞ்ச் முடிச்சு ஸ்டார்ட் பண்ணினாங்க. 4:30க்கு வந்து நாங்கள் கேங்டாக் போயிட்டு எங்களோட ரூம் ஸ்டே வந்து நாங்கள் ஸ்டே பண்ண ஆரம்பித்தோம். ஸோ ரூம் ஸ்டேலேருந்து ஸ்டே பண்ணி அங்கே ஒரு நல்ல ஒரு வியூஸ் எல்லாமே வந்து எடுத்துகிட்டு அந்த ரூம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரூமோட வியூவுமே வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ வந்து எவ்வளோ ஒரு விண்டோ சைட்லேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா இது சன்செட்டு. ஆக்சுவலி இன்ஃபேக்ட் சன்செட்டு வந்து இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா 4:40க்கெல்லாம் வந்து சன்செட்டு. நீங்கள் 4:40 வந்து கூகுளில் டைம் வந்து இப்போ என்ன டைம் போடுறாங்களோ அந்த டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சன் ஃபுல்லாகவே வந்து இறங்கிடுது. ஒரு 5 to 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் 4:50க்கு பார்த்தீங்கன்னாலும் சுத்தமாக சன் இருக்காது. ஃபுல் டார்க் ஷேடு தான் வந்து பார்க்க முடியும். இப்போ இது வீடியோனாலும் பிரைட்டாக வந்து தெரியுது. பட் நாங்கள் அதுக்கு வெளியில் வந்து நேச்சுரலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் தெரியும். ஸோ ரூமில் ரெஃப்ரெஷ் ஆன நாங்கள் அதுக்கப்புறமா கேங்டாக்கை சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரூம்லேருந்து கேங்டாக் வந்து இந்த எம்ஜி மார்க்கெட் போகிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர்ஸ் தான் காமிச்சிது. சரி 2 நாள் நம்ம 2.5 நாள் ஆல்மோஸ்ட் வந்து கார்லேயே வந்து ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். பெரிய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை, வாங்க நடக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரையும் வந்து கூப்பிட்டுட்டேன். ஸோ எல்லோரும் சந்தீப்பும் ஆனந்தும் சேர்ந்து, சந்தீப் வந்து எங்கே போனாலும் நடந்துடுவார். ஸோ ஆனந்தும் வந்து நடந்துடுவோம். ஸோ நான் தான் வந்து நடக்கிறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். பட் நான் வந்து ஓகேன்னு சொன்னேனே சரின்ட்டு எல்லோரும் வந்துட்டாங்க. பட் நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் ஏறி போகும்போது தான் தெரிஞ்சது எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்ததுன்ட்டு. நான் முன்னே சொன்ன மாதிரி, ஏன்னா மவுண்டெயின் பிளேசஸ்ஸு அங்கே இருக்க ரோடுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸு. ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் ஒரு சில இடம்லாம் வந்து 70 டிகிரி ஆங்கிளில் தான் வந்து ஏறவே செய்கிறோம். நாங்கள் வந்து வாக் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா 2 கிலோமீட்டர்ஸ். ஸோ வாக்கிங்லேயே வந்து போயிட்டோம். ஸோ இது எம்ஜி மார்க்கெட்டோட ஸ்டார்டிங். இது நிறைய வீடியோஸில் நீங்கள் வந்து பார்த்துருக்க முடியும். இந்த சைனீஸ் அந்த லைட் செட்டப் வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது ஏன் அப்படின்னா, ஸோ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து அந்த மாதிரி தான் ஒரு அப்பீரியன்ஸ் கொடுக்கும். மேபி நீங்கள் வந்து ஒரு பேங்காக்கோ இல்லை தாய்லாண்ட்ஸ், நீங்கள் இது எல்லாமே நம்ம நியர்பை ஏஷியன் கண்ட்ரியில் வந்து எப்படி ஒரு அப்பீரியன்ஸ் இருக்குமோ அந்த ஒரு அப்பீரியன்ஸ் வந்து இங்கே வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சுது. மற்ற வீடியோஸில் வந்து பார்த்துட்டு அங்கே போய் நேரில் போயிட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது நல்ல ஒரு சீனிக்கான ஒரு வியூவோட அந்த லேம்ப்ஸ் லைட்னிங்கோட ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து நாங்கள் போனது கரெக்டாக டேட் வந்து சொல்லணும்னா 28th நவம்பர். ஸோ டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு, கிறிஸ்மஸ் பீரியட்க்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடின்றனால இது ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய ஒரு டெக்கரேஷன்ஸ். இது மேபி கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர் டைமில் வந்து போனோன்னா இன்னும் வேறு ஒரு டிஃப்ரெண்ட் அப்பீரியன்ஸ் ஒரு தீமோட வந்து வச்சுருப்பாங்க அப்படின்றது வந்து எங்களால் புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க ஃபோன்ஸை வந்து எடுத்துகிட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்க ஆரம்பித்தோம். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இந்த கேங்டாக்கில் இந்த ஸ்ட்ரீட்டை மெயினாக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ட் டு எண்ட் வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளான் பண்ணிவிட்டு, சரி எவ்வளோ தூரம் வந்து போக முடியுமோ போயிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அங்கே போகக்கூடிய வந்து கிளிப்பிங்கை பார்ப்பீங்க. ஸோ எம்ஜின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி அவரோட ஞாபகார்த்தமாக தான் இந்த மார்க்கெட் வச்சுருக்காங்க. பின்னாடியும் ஸ்டாச்சுவில் நீங்கள் வந்து பார்க்க முடியும். காந்தியோட ஃபோட்டோ ஸ்டாச்சு வந்து நீங்கள் பார்க்க முடியும் ஃபோட்டோ பின்னாடி வந்து. ஸோ உங்களுக்கான அந்த லேண்டன் லேம்ப்ஸ் கிளிப்பிங்ஸ் வந்து இங்கே வந்து இருக்குது பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இங்கே அந்த சின்ன சின்ன ட்ரீஸில் இது எல்லாமே வந்து பார்க்கும்போது நல்லாயிருக்கு. இந்த பார்க் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பார்க்கில் ஃபுல்லாகவே வந்து சின்ன சின்ன அந்த ஸ்டோன் சேர்ஸ் அதெல்லாம் வந்து போட்டிருக்குந்தாங்க. இது ஒரு ரெஸ்டாரண்ட்டோட ஒரு அப்பீரியன்ஸு, ட்ராகன்ஸை பேஸ் பண்ணி வந்து வச்சுருக்கு. அது எல்லாமே வந்து நல்லா இருந்தது, தீம் பேஸ்டு. ஸோ இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரையிலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது ஆல்மோஸ்ட் வந்து 11 o'clock வரலும், 11 சம்டைம்ஸ் வந்து மார்னிங் 4 o'clock வரலும் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக நாங்கள் போன டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரைடே. யூஸ்வலாக ஃப்ரைடே வந்து எம்ஜி மார்க்கெட்டில் வந்து நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ்டாக இருக்கும். ஸோ நாங்கள் அதை அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவும் முடிஞ்சுது. ஏன்னா ஒரு சில ஷாப்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் போய் ஒரு 6:30 கிட்ட வந்து அங்கே போயிட்டு ரீச் ஆகிட்டோம்.
6:30க்கு ரீச் ஆகும்போது வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது வந்து கடை இருந்த கடை, அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா ஷட் டவுன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 7 எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடை எல்லாம் க்ளோஸ்ட் இருந்தது. அப்புறம் இது ஏன்னா நான் மற்ற வீடியோஸில் மற்ற இதிலலாம் வந்து பார்க்கும்போது இது 4 AM வரலாம் வந்து இந்த பிளேசஸ் இருக்கும் ஷாப்பிங். ஏன்னா இது வந்து 24/7 வந்து ரன் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறமா தான் அந்த லோக்கல் ஏட்ஸ் மூலமாக தெரிஞ்சது மோஸ்ட் ஆஃப் த ஷாப்ஸ் ஃப்ரைடே பொறுத்தவரைக்கும் அங்கே வந்து க்ளோஸில் வந்து இருக்கும் அப்படின்றது. ஸோ ஐ லவ் கேங்டாக் இந்த பிக்சர் இந்த இடத்துல இருந்தோம். அங்கே போயிட்டு வந்து அங்கே ஒரு ஃபோட்டோ ஷூட்ஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ எடுத்துகிட்டு மணி ஒரு 7 கிட்ட ஆச்சு. ஸோ டின்னருக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது யோசிக்கும் போது வந்து சரி லோக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோமோஸ் வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த பிளேஸில் கிடைக்கக்கூடிய பெஸ்ட்டு மோமோஸ் கடை எங்கன்னு பார்த்தோம். அங்கே மோமோ கடை ஒரு 2-3 இருந்தது. ஸோ இது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவும் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தனால இந்த மோமோ கிங்கில் வந்து ட்ரை பண்ணோம். அங்கே வீடியோலேயே பார்த்துருப்பீங்க ஸ்டார்ட் ஆனது. இது ஒரு சின்ன சந்துக்குள்ளே போயிட்டு தான் இந்த கடையை வந்து தேடி கண்டுபிடித்து ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கூட உண்மையிலேயே ஒர்த்தான ஒரு கடை அப்படின்றது வந்து சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் நாங்கள் வந்து ஃபீல் பண்ணோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே எங்கள் டேபிளில் எதிர்க்கவே வந்து ஒரு லோக்கல் போலீஸ் ஒருத்தர் உட்காந்துருந்தார். அவர்கிட்ட அப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து வரோம், இங்கே வந்து பெஸ்ட்டு ஃபுட்டு வந்து என்ன இருக்கும், லோக்கலாக அத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு வந்து ஏதாவது இருந்தால் சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டோம். அப்புறம் அவர் வந்து சஜஸ்ட் பண்ணி இந்த வெதருக்கு வந்து சூப்போட சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஜோல்தோ மோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து சஜஸ்ட் பண்ணார். ஸோ அதை நாங்கள் ஒன்று ஆர்டர் பண்ணோம். சந்தீப் ஒரு ஃப்ரைடு மோமோ வந்து ஆர்டர் பண்ணார். ஆனந்த் வந்து சௌமீன் நூடுல்ஸ் சொல்லிவிட்டு அதை ஒரு வெரைட்டியாக வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் அங்கேயே வந்து நல்லா வந்து சாப்பிட்டு முடிச்சோம். நல்லா திருப்தியாகவே இருந்தது. மோமோஸ் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அன்றைக்கி டேவை அங்கேருந்து நாங்கள் ரிட்டர்ன் கிளம்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டு நாங்கள் ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து எங்களுக்கு மார்னிங் வந்து 8 o'clock வந்து போகணும் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்ட்டு நாங்கள் வெளியில் வந்ததுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபோட்டோஸ் அதெல்லாமே எடுத்துகிட்டு அங்கே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த எபிசோடோட எண்டுக்கு. நெக்ஸ்ட் எபிசோட் 3க்காக வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த எபிசோட் இருந்ததை கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். எபிசோட் 3ல் நாதுல்லா பாஸை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் இங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்து ரூமுக்கு வந்து இந்த டாக்ஸியோட நாங்கள் போகிறத முடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.